ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கமெண்ட் பண்ணுவீங்கள்ல, அந்த இடத்துல ஹைப்புங்கிறதுக்கு 2 புள்ளி கொடுத்துருப்பாங்க. அந்த புள்ளியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொட்டிங்கனாக்க ஹைப்புன்னு வரும், பாயிண்ட்ஸ் ஏறும். அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கூடையோட பார்ட் 2 எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 சொல்லிவிட்டு இந்த கீழே இருக்குல்ல அந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே சிவன்கண் வர மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். அதை பாருங்கள். அந்த கூடையை போட்டுட்டு இப்போ இந்த மூடி எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒயர் வந்து 1 2 2.5 அடி, 2.5 அடியில் ஒயர் கட் பண்ணிக்கணும். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதே மாதிரி 2.5 அடியில் மற்ற ஒயர்களையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கணும். அதை நுனி பகுதியை வந்து ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி ஷார்ப்பாக பாருங்கள், கொஞ்சம் கூராக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நெல்லிக்காய் முடிச்சு இருக்குது பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சியை அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த நெல்லிக்காய் முடிச்சிக்கும் மேலே 2 ஒயர் வரும். அந்த நெல்லிக்காய் முடிச்சியிலேருந்து 2 வரும். அந்த 2 ஒயரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் லைனு அதை மார்க் பண்ணிக்கணும். இப்போது 1 2 3 4வது வரிசையில் நான் எப்படி சொருகிறனோ அதே மாதிரி சொருகுங்க. பாருங்கள், 4வது வரிசைக்கும் 3வது வரிசைக்கும் சேர்த்து அந்த மாதிரி சொருகிட்டு அந்த கேப்பில் உள்பக்கம் விட்டுட்டு மறுபடியும் இந்த ஓட்டையில் எடுத்திருக்கேன், அந்த ஹோல்ஸில் எடுத்துட்டு பாருங்கள். இப்போ நான் விடுறேன் பாருங்கள். 3வது வரிசைக்கும் அந்த 2வது வரிசைக்கும் சேர்த்து விடணும். அந்த ஒயர் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த ஒயர் மேலேயே இது வரணும், அந்த திசையிலையே அது வரணும். இப்போ இது பாருங்கள், இது போட்டுட்டு அதை அப்படியே அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அதை சுற்றி அந்த நாட்டை சுற்றி அப்படியே உள்பக்கத்துலேருந்தே அந்த ஹோல்ஸில் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் மேலே பாருங்கள், அந்த 2 ஹோல்ஸ்லையும் அந்த மேலே பாருங்கள், அதை தூக்கி விட்டு நெகத்தால் கொஞ்சமாக அப்படி டைட்டாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு தான் டூத் பிக்கு இல்லைனா ஏதாவது ஒரு குச்சி, தென்னங்குச்சி அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் அதை 2ஐயும் தூக்கி விட்டு இந்த மாதிரி சொருகணும். இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு பிரிஞ்சு வராது. இப்படி அப்படியே சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த நெல்லிக்காய் முடிச்சு 2 வரிசை அப்படியே மேலே அதை எண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது அப்படியே சொருகுங்க. அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் மேலே இருக்குல்ல, அந்த 2 வரிசையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. அந்த கடைசியிலேருந்தே ஆரம்பிச்சுட்டு மேலே வரும்போது நம்ம சைடாக ஒரு வரிசை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக சொருகணும். நான் அந்த பக்கம் சொன்னேன்ல, அதே மாதிரியே நான் சென்டரில் அந்த நடு லைனு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த நடு லைனுக்கு மட்டும் ஒயர் வந்து 3 அடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அடி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஒயர் மட்டும். இப்போது பாருங்கள், இந்த 2 ஒயரும் இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்லேயும் சுருக்கிட்டு அந்த நடு லைனு சென்டரில் பார்த்துக்கோங்க. நடு லைனில் ஒரு 3 ஒயர் பாருங்கள், அதுக்கு அடையாளத்துக்கு அதுதான் சென்டர் லைனு. நமக்கு அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து எண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணிக்கிட்டே வந்து அந்த நடு லைன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், சும்மா அதை சொருகி வச்சுருக்கேன். இதுதான் உங்களுக்கு சென்டர் லைனு. அந்த லைனும் முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு அடையாளத்துக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க 2, இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1, அந்த 3க்கும் நம்ம 3 அடியில் ஒயரு கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே லாக் மாதிரி வரத்துக்காக எண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அந்த நடு லைன்லேருந்து 2 பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எத்தனை சொருகி இருக்கும் அப்படின்னு ஈவனாக இருக்கணும். நடுப்புற அந்த முடிச்சு போட்டிருக்கிறேன்ல, அதுக்கு ரைட்டில் 1 லெஃப்ட்டில் 1, அந்த 2 ஒயர் 3 ஒயர் மட்டும் சென்டரில் உள்ள 3 ஒயர் மட்டும் நம்ம ஒரு 1/2 அடி சேர்த்து சொருகணும். 3 அடியாக கட் பண்ணி சொருக்குங்க. இப்போ இது எப்படி சொருகிறதுன்னு ஒரு 1/2 அடி ஒயர் விடுங்க. சைடில் வந்து 1/2 அடி ஒயர் விடுங்க. விட்டுட்டு இதை அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ சாதா, அடுத்தது சிவன்கண், அடுத்து சாதா, அதே மாதிரி தான் போடணும். ஒரு சாதா முடிச்சு போட்டால் ஒரு சிவன்கண் நாட் போடணும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. சைடில் வந்து 1/2 அடி ஒயர் விடுங்க. ஏன்னா அது கடைசியாக நான் சைடில் ஒரு வரிசை போடுவேன், அதுக்காக ஒயர் வந்து கொஞ்சம் சேர்த்து விடணும். 1/2 அடியாக விட்டு கட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு வரிசை பாருங்கள், லாஸ்ட்டில் அந்த சொருகி இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு கட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே இப்போ ஃபஸ்ட்டு சாதாவில் ஆரம்பித்தோம், அதனால் இப்போ 2வது வரிசை சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். சிவன் கண்ணில் ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிச்சுட்டு அடுத்தது சாதா போடுங்க, அடுத்து சிவன் கண், அந்த மாதிரியே போட்டுக்கிட்டு வரணும். ஒரு சாதாவில் ஆரம்பித்தாக்கா அடுத்த வரிசை சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீட்டமாக போட்டுக்கிட்டு வரும்போதும் சாதா ஒன்று சிவன் கண் ஒன்று மாற்றி மாற்றி போடணும். இதே மாதிரியே அப்படி நீட்டமாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் ஒரு 11 வரிசை அந்த மாதிரி போட்டிருக்கேன். 11 வரிசை அந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு அதன் பிறகு ஒரு 3 வரிசைக்கு ஒன்று ஒன்று குறைச்சி போடணும். நீங்கள் மூடி அந்த மாதிரி வச்சு பார்க்கணும், உங்களுக்கு அந்த மூடுற மாதிரி கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கீழே பாருங்கள், அப்படி சாய்வாக 11 போட்டுட்டு அடுத்தது 12வது வரிசை 13 14 அந்த வரிசைங்கெல்லாம் நம்ம ஒன்று ஒன்று குறைச்சி பாருங்கள், அப்படி கொண்டு வந்திருக்கேன் சாய்வாக. ஒன்று ஒன்று அடுத்த லைனில் 12வது லைனில் இந்த பக்கம் ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒரு நாட் விட்டுறணும். கடைசியில் ஆரம்பிக்கிறப்பையும் முடிக்கிறப்பையும் ஒன்று ஒன்று விட்டுட்டு அந்த மாதிரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த நடு லைனில் பாருங்கள், அந்த 3 நான் 2.5 அடி ஒயரே கட் பண்ணி போட்டுட்டேன். அதனால தான் உங்களை 3 அடியாக கட் பண்ண சொன்னேன். அந்த 3 ஒயர் மட்டும், அந்த சென்டர் லைனு நடு லைனும் அதுக்கு பக்கத்தில் ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று, அந்த 3 ஒயர் மட்டும் நீங்கள் 3 அடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சைடில் ஒரு வரிசை நம்ம போடணும். உங்களுக்கு ஸ்லோவாக தான் காட்டுறேன். அந்த கடைசி ஒயரை விட்டுருங்க. கடைசி ஒயரை விட்டுட்டு அதுக்கும் அடுத்ததுலேருந்து போடலாம். இப்படி 2 சைடும் நம்ம ஒரு வரிசை போடும்போது தான் நமக்கு அந்த கூடை ரவுண்டாக வர மாதிரி வந்திருக்குல்ல, அந்த இடம் ஓப்பனாக தெரியாமல் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் போடணும். 2வது ஒயர்லேருந்து போட்டிருக்கோம். சாதா ஒன்று, அடுத்து சிவன் கண் ஒன்று, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரணும். இதில் இப்போ ஆரம்பிக்கும்போது ஒரு ஒயர் விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரியே அங்கே லாஸ்ட்டில் வரும்போதும் ஒரு ஒயர் விட்டுருங்க. இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் போட்டுக்கிட்டு கடைசியாக அந்த இடத்துல நீட்டமாக போட்டிருப்போம்ல, அந்த இடத்துல வரும்போது ஒன்று விட்டுருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது போட்டு காமிச்சிடுறேன், ஏன்னா புரியாதுல்ல, அது எது வரைக்கும் போட்டு கட் பண்ணுங்கிறது காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, போட்டு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான கூடைகள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு காட்டுறேன். என்ன டைப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அந்த லாஸ்ட்டை விட்டுறணும், போடக்கூடாது. அதுதான் கை காமிச்சிருக்கேன் போடக்கூடாதுன்னு. அதாவது முழுசாக போட்டிருக்கிறோம்ல, அதில் அந்த லாஸ்ட்டு ஒயரை விட்டுறணும். பாருங்கள், இந்த பக்கம் அப்படி ஃபுல்லாக வருதில்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுறணும், அடுத்ததுலேருந்து தான் போடணும். அதே மாதிரியே போட்டுக்கிட்டே கடைசியாக வரும்போதும் லாஸ்ட்டு ஒயரை விட்டுறணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு விட்டுட்டேன், அதை போடாமல் அடுத்ததுலேருந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டுனா அந்த சாய்வாக வர்றது அதை விட்டுருங்க. அந்த ஃபுல்லாக 11 போட்டிருந்தோம்ல, அதிலிருந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2ஐயும் விட்டுட்டு போட்டு கொஞ்சம் விட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ 2 பக்கமும் போட்டாச்சு. பாருங்கள், இப்படி போட்டதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு கேப் தெரியாமல் இருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒரு வரிசை நம்ம போட்டிருக்கோம். இப்போ எப்படி சொருகிறது அப்படின்னு இப்போ காட்டுறேன். அப்படியே அடுத்தது பக்கத்து வரிசையில் சொருக ஆரம்பிக்கணும். நீங்கள் போட்டதுலேயே சொருகுனா பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ இப்படி இருக்குல்ல, இந்த பக்கம் உள்ளதை அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நேராக சொருகி விட்டுறணும். சைடில் இருக்கிற ஒயர்களை அப்படியே உள்பக்கமாக பாருங்கள், அடுத்தது அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற வரிசையில் ஆரம்பித்து அப்படியே நீட்டமாக சொருகி விடணும்.
வலது கை பக்கம் இருக்கிறது அப்படியே இடது கை பக்கம் அப்படியே சொருகணும். அதே மாதிரி இடது கை பக்கம் உள்ளதை வலது கை பக்கம் சொருகணும். இந்த இடத்துல ஒன்று குறைச்சி போட்டிருந்தோம்ல, அந்த ஒயரை பாருங்கள் அப்படி சாய்வாக சொருகணும். அப்படி சாய்வாக அந்த கடைசி வரிசையில் சொருகிட்டு அதுக்கப்புறம் நீட்டமாக அப்படியே சொருகிடுங்க. நீங்கள் ஏற்கனவே போட்டு முடித்த கூடைகளில் கூட இந்த மாதிரி போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கமும் அப்படியே சொருகிடுங்க. இப்போ மேலே இருக்கிறத பாருங்கள் இந்த மாதிரி, அதுக்கும் கீழே 2வது வரிசையில் ஆரம்பித்து அப்படியே நீட்டமாக சொருகணும். இது இப்போ சிவன்கண் கூடை அப்படிங்கிறதுனால மாற்றி மாற்றி சொருகிறதா இருக்கும். கை வலது கை பக்கம் ஒன்று சிக்ஸாக்காக சொருகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் அந்த வரிசை 10 அந்த 3 சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் ஒயர் கட் பண்ணி சொருகும் போதே அந்த சென்டரில் வர 3 லைனுக்கும் நீங்கள் 2.5க்கு பதிலாக 3 அடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். எனக்கு பாருங்கள், நான் அதே மாதிரியே கட் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு அந்த 3 மட்டும் சேர்த்து கட் பண்ண சொன்னேன். இப்போ இதுக்கும் 10, அதனால் நம்ம அந்த கருப்பு ஒயர் அங்கே எப்படி சொருகணும் அதே மாதிரியே இங்கேயும் சொருகிக்கிறேன். கொஞ்சம் கூடையில் ஹைட்டு ஒயர் 10 மேலே போடுறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சொருகி போட்டுக்கலாம். இப்போ நான் அதனால் இது சின்னதாகிடுச்சு அந்த இடத்துல, அதனால் இது 3 ஒயர் அந்த மாதிரி கட் பண்ணி நான் 3க்கும் சொருகிட்டு போட போகிறேன். இந்த மாதிரி 3ம் சொருகிக்கோங்க, 3 மட்டும். நீங்கள் ஒயர் கட் பண்ணும்போதே சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் போட்டுட்டு அதையும் சொருகி விட்டுட்டேன். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன். நீங்கள் அது எவ்வளோ நீட்டம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ நீட்டத்துக்கு ஒயர் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு பட்டன் வச்சிடலாம். அமேசானில் தான் நான் வாங்கினேன், மேக்னெட்டிக் பட்டன் அப்படின்னு சொல்லி. போட்டிங்கன்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி காந்தம் மாதிரி இது அப்படியே ஒட்டிக்கும். இது வந்து நம்ம உள்ளார வச்சு அமுத்தி விட்டுறணும். சும்மா அப்படியே கிளிப்பு மாதிரி இருக்கும். பின்னாடி பாருங்கள் 2 கொக்கி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அதை அப்படியே அமுத்தி விடுறது தான். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம லாக்கு சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி லாக்கு வெல்க்ரோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஒட்டிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று வச்சிடணும். வச்சுட்டு இதை அமுத்தி விட்டுருங்க. நான் வந்து சும்மா கத்திரிக்கோள்லேயே அமுத்துறேன், நீங்கள் வேறு ஏதாவது வச்சு அமுத்துங்க. கத்திரிக்கோள் குத்துற மாதிரி கையில் குத்திக்காதீங்க, இல்லைன்னா அந்த ஒயரை கட் பண்ணிட போகுது. அதனால் நீங்கள் கத்திரிக்கோள் வைக்காமல் வேறு ஏதாவது வச்சு அமுத்தி விட்டுருங்க அதை. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்துங்க, நடு லைனு பார்த்துக்கோங்க கரெக்டாக. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ அது மேலே கொக்கி வச்சுருக்கோம்ல, அதுக்கு நேராக இடத்துல வைக்கணும். வச்சுட்டு உள்பக்கமும் இதையும் அமுத்தி விட்டுறணும். அது மாதிரி அப்போ அது க்ரிப்பாக நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. டைட்டாக அமுத்தி விட்டாச்சு. அமுத்தி விட்டுட்டு இப்போ இதை பாருங்கள், லாக் அப்படி மேலே கொண்டு போனாக்கா அது 2ம் ஒட்டிக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கும். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம். இப்போது அந்த பின் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் அது மேலேயும் ஒரு பூ வச்சுருக்கேன். இப்படி ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது, மேலே இந்த மாதிரி பூ வச்சா அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பூ 3 செஞ்சுட்டு 3 கலரில் இந்த மாதிரி பூ வச்சுருக்கேன். லைட் கலர்ஸ் அந்த மாதிரி பூக்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது வைக்கிறதா இருந்தாலும் வச்சிக்கலாம், வேண்டான்னா அப்படியே ப்ளைனாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட விட்டுறலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணுறது தான். இந்த பூக்கள்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கைப்பிடி போடுறதும் அந்த பூ போடுறது எப்படி அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.